ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நல்லமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு விளாக் வந்து தேர்ஸ்டே விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் செஞ்ச சின்ன சின்ன வேலைகளை வந்து ஒரு விளாகாக கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்குரிய நாளுன்றனால கொஞ்சம் கடலையும் வந்து நேற்றே நான் ஊற வச்சுட்டேன். போன வாரம் கட்டின மாவிலையை வந்து காஞ்சி போச்சு. சரி, நம்ம மாற்றிட்டு புதுசாக வந்து மாவிலையை கட்டலான்னு சொல்லிவிட்டு மாவிலை கொஞ்சம் எடுத்துன்னு வந்துட்டேன். அந்த மாவிலை வந்து பூச்சி இல்லாத மாதிரி இருக்கிறத வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை வந்து வெள்ளை கலர் நூல் போட்டும் கட்டிட்டேன். மாலையாகவும் கட்டிட்டேன். நம்ம இந்த வெள்ளை கலர் நூலுக்கு பதிலாக இந்த நூலையே என்ன பண்ணலாம், மஞ்சள் கலந்த தண்ணியில் நல்லா நினச்சி அதை கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நம்ம வந்து அந்த மஞ்சள் கலரில் நூலில் கட்டினோம்னா நிலைவாசலில் கட்டும்பொழுது பார்க்க நமக்கு மங்களகரமாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எதாவது மாவிலை தோரணம் கட்டணும்னு இருந்ததுன்னா கூட நான் சொல்கிற இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா மஞ்சள் கலர் நூல் கண்டும் இருக்குது, அதையும் வாங்கி நீங்கள் கட்டலாம். போன வாரம் கட்டின மாவிலை வந்து நல்லாவே காஞ்சிருக்கு பாருங்கள். அது ஒரு வாரத்துக்குள்ளே நல்லாவே காஞ்சிருது அந்த மாவிலை. அதோட என்ன பண்ண, நிலைவாசலுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு சேர் போட்டு மேலே ஏறி இந்த மாவிலையை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து கந்திருஷ்டி விநாயகருக்கு மேலே இருந்த பூக்கள் எல்லாம் வந்து காஞ்சி போயிருந்தது. அதை எடுத்துகிட்டு ஒரு ஈர துணி போட்டு ஃபுல்லாகவே மேலே மறுபடியும் ஃபுல்லாகவே தொடச்சிட்டேன். தூசியோ ஒட்டனையோ இல்லை வந்து இந்த குளவி கூடலாம் கட்டியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி எதுவுமே வந்து நம்ம நிலைப்படியில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக தரித்திரம் ஏற்படுன்றாங்க. நேர்மறை ஆற்றலாம் சுத்தமாக குறையுமா, பண வரவுலாம் தடைப்படுன்றாங்க. ஆக மொத்தத்தில் நமக்கு தீய விளைவுகள் தான் அதிகமாக உண்டாகும்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய நிலைப்படியில் வந்து மகாலட்சுமியும் நம்முடைய குலதெய்வம் பாலகர்கள்லாம் வந்து வாசம் பண்ணுறதாக தான் வந்து ஐதீகம். அதனால் நம்ம அப்படிப்பட்ட இடத்த வந்து நல்லா சுத்தமாகவும் நல்லா நீட்டாக வச்சுட்டா கண்டிப்பாக வந்து நமக்கு மன அமைதி, நம்ம குடும்பத்துக்கு ஒரு குட் வைப்ரேஷன் எல்லாமே வந்து நமக்கு நல்லதாகவே நடக்கும். மாவிலை வந்து எங்கேயாவது கண்டிப்பாக கிடச்சதுன்னா வந்து வாங்கி கட்டுங்க. ஏன்னா வந்து தலைவாசலில் நம்ம கட்டக்கூடிய அந்த மாவிலை தோரணம் வந்து வாஸ்து குறைபாடுகள் விரைவில் தீர வழி பிறக்கும்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். எதிர்மறை அதிர்வுகளை எல்லாம் நீக்கக்கூடிய சக்தியும் நச்சு காற்றை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த மாவிலைக்கு இருக்குன்றாங்க. அதனால தான் அந்த காலத்தில் வந்து மாவிலையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. மாவிலை வந்து காஞ்சிட்டாலும் வந்து அதனுடைய சக்தி வந்து குறையாதான். இப்போ நம்ம வீட்டில் பக்கத்துலேயே இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், வாரம் வாரம் வந்து வாரமோ இல்லை விசேஷ நாட்களே நம்ம மாவிலையை கட்டுறோம். ஆனால் இல்லை, மாவிலையே கிடைக்காதவங்களாம் என்ன பண்ணுறது. அப்போ ஒரு தடவை கட்டிட்டோம்னா அது காஞ்சி போனாலும் காய 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 தான் அதுக்கு நல்ல சக்தி இருக்குது அப்படின்றான். கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கட்டுங்க. இந்த அழகு பொருள்கள், இந்த பொம்மைகள்லாம் வாங்கி வீட்டை டெக்கரேஷன் பண்ணோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 2 யானைகளையும் வாங்கினேன். இதை வந்து நிலைவாசலில் வந்து நான் 2 சைடும் வச்சுருக்கேன். ஆனால் வந்து இந்த யானை பொம்மை வைக்கிறதுனால வந்து நமக்கு வந்து வீட்டிற்கு நல்ல ஆற்றலை வந்து இருக்கணும், மிகவும் மங்களகரமாக இருக்கும், அதிர்ஷ்டத்தை தரும்னு சொல்கிறாங்க. அந்த யானைகளை நம்ம வந்து நிலைவாசலுக்கு எதிரே வந்து அதை வந்து எப்படி இருக்கணும், அந்த யானைகள் வந்து தும்பிக்கை நல்ல உயர்த்திய நிலையில் இருந்ததுன்னா அதை நம்ம ஒன்றுலாம் வாங்கி வைக்கக்கூடாது. வாங்கினா ஜோடி பொம்மைகளாக 2 பொம்மைகளாக அந்த மாதிரி வாங்கி நிலைவாசலில் வந்து 2 சைடும் வைங்கன்றாங்க. அது ரொம்பவே சிறப்பு, அதிர்ஷ்டத்தை தரும்னு சொல்கிறாங்க. நிலைவாசல் படியில் ஃபுல்லாக மஞ்சள் சந்தனம்லாம் எல்லாத்தையும் தடவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இந்த 2 சைடு படியிலையும் நிலைப்படியிலையும் வந்து எலுமிச்சை பழத்தில் வந்து மஞ்சள் ஒன்று குங்குமம் வந்து தடவி 2 சைடும் வச்சாச்சு. பூவெல்லாமும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 யானைகளை நல்லா சுத்தமாக கழுவி பாவை விளக்கெல்லாம் சுத்தமாக கழுவி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூவும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த கோல அச்சில் வந்து இந்த 2 பாதம் வரா மாதிரி 2 சைடும் வந்து 2 கோல அச்சுக்களும் போட்டேன். அதுக்கப்புறம் மணி பிளான்ட் செடி அந்த இருக்கிற தொட்டியை வந்து ஃபுல்லாகவே சுத்தமாக கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால அங்கேயும் வந்து ஒரு தாமரை கோலம் போட்டுட்டு அப்புறம் உருளியில் வந்து சுத்தமாக கழுவிட்டு தண்ணி கலந்து அதுலேயும் வந்து அந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தண்ணியில் இது பண்ணி பூவும் போட்டு வச்சுட்டேன். நிலைவாசல் க்ளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு மாவிலை தோரணமும் கட்டியாச்சு. 2 சைடு தீபமும் ஏற்றிட்டேன். என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.